Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 7. In the video applications of differential calculus. Exercise 7.1. A particle moves along a straight line in such a way that after t seconds, its distance from the origin is s is equal to 2t square plus 3t meters. இப்போ ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது சொல்லிட்டாங்க. அப்புறம் t செகண்ட்ஸ்ல வந்து ஆரிஜின்ல இருந்து அது மூவ் ஆயிருக்க டிஸ்டன்ஸ் டைம் வந்து செகண்ட்ஸ் t செகண்ட் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது s is equal to 2t square plus 3 into t meters. Find the average velocity between t is equal to 3 and t is equal to 6 seconds. Average velocity கண்டுபிடிக்கணும். ஸோ பிட்வீன் டைம் லிமிட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒன்று 3 இன்னொன்று 6 seconds. அடுத்து find instantaneous velocities at t is equal to 3 and t is equal to 6 seconds. தனித்தனியாக t equal to 3 இருக்கும்போது எவ்வளோ, t equal to 6 இருக்கும்போது எவ்வளோ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்துக்கலாம். சொல்யூஷனில் கிவன் என்ன கொடுத்துருக்கான், s is equal to 2t square plus 3 times of t. இப்போ s of 3 என்னன்னு கண்டுபிடிக்கணும், s என்னன்னு கண்டுபிடிக்கணும். When t is equal to 3, s3 is equal to 2 times of 3 square plus 3 into 3. That is equal to 2 into 3 square 9 plus 3 3s are 9. இது ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம், ஏன்னா இது சால்வ் பண்ணிட்டு தான் இது செய்ய முடியும். 2 9s are 18. So 18 plus 9 27. அதே மாதிரி when t is equal to 6, s6 2 into 6 square plus 3 into 6. 2 into 6 square 36. 3 6 are 18. 72 na 80 90. So இது 90 meter, இது வந்து 27 meter, இது 90 மீட்டர். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு தானே கேட்டிருந்தாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ 6 minus 3 டிவைடட் பை டைமுக்கும் t2 minus t1 அதுவும் செய்யணும் இல்லையா. s of 6 minus s of 3 டிவைடட் பை 6 minus 3. இப்போ இதோட வேல்யூ எவ்வளோ, 90 minus s3 value 27. 6 minus 3 3. ரெண்டத்தையும் மைனஸ் பண்ண 3 6 divided by 3. 2 times 1 time which is equal to 21 meter per second. சரிங்களா. மீட்டர் வந்து அந்த s ஈக்குவேஷனோடது, செகண்ட் வந்து டைமுக்கு t செகண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அடுத்தது பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. Instantaneous velocity vt. ஓகேங்களா. vt is equal to ds by dt. ds னா என்ன, s ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும், s in terms of t வந்து ஒரு வாட்டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் given ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். s is equal to 2t square plus 3 into t. இப்போ இதை நான் ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் in terms of time t வச்சுட்டு. 2t square ஞாபகம் இருக்கு இல்லையா, x பார் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண n into x பார் n minus 1 இதெல்லாம் ரீகால் பண்ணுங்க. அப்போ 2 into 2t power 1 plus 3 into t 3t டிஃபரன்ஷியேட் பண்ண 3 மட்டும் வரும் இல்லையா. இப்போ இதை இன்னும் ரெடியூஸ் பண்ணோம்னா 2 2s are 4t plus 3. இதுதான் v of t யோட வேல்யூ. therefore v of t is equal to 4t plus 3. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ் அட் t is equal to 3 and t is equal to 6. இப்போ இங்கே t இருக்கிற இடத்துல 3 and 6 கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் திங் v of t when t is equal to 3. இப்போ 4 into t இருந்துச்சா, ஒரு வாட்டி எழுதிக்கலாமா. 4 into t plus 3, இதில் 4 into 3 plus 3. 4 3s are 12, 12 plus 3 15 மீட்டர் per செகண்ட் கண்டிப்பாக எழுதணும் சரியா. அடுத்து v of t where t is equal to 6. 4 into t இருக்கிற இடத்துல 6 plus 3. 6 4s are 24 plus 3 which is equal to 27 meter per second. அவ்வளோதான் சம். ரொம்ப ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தனித்தனியாக நம்ம வந்து டிரைவ் பண்ணுறோம்,
வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A camera is accidentally knocked off an edge of a cliff 400 feet high. The camera falls at distance of s is equal to 16 t square in t seconds. ஸோ ஒரு கேமராவை ஒரு கிளிஃப்ல இருந்து ஒரு மலை மேலேன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து கீழே தள்ளி விட்டாச்சு 400 feet ஹைட் இருக்கிற ஒரு மலை மேலே இருந்து. இப்போ அது கீழே விழுறது எப்படி சொல்கிறாங்கன்னா s is equal to 16 t square in t seconds. ஸோ இப்போ 2 செகண்ட்ஸ்னால் இங்கே இன்டூ 2, இங்கே t இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் இல்லையா? அந்த மாதிரி 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? How long does the camera falls before it hits the ground? How long? ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கோன்னு கேட்குறாங்க. கீழே போய் அந்த கிரவுண்ட் ஹிட் பண்ண எவ்வளோ. அடுத்து, வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி வித் விச் கேமரா ஃபால்ஸ் டியூரிங் த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்? லாஸ்ட் 2 செகண்டில் அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? அடுத்து, வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட்? கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது எவ்வளோ? சரிங்களா? இந்த 3 கொஸ்டின் தனித்தனியாக சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் நான் ஃபஸ்ட்டு எஸ் ஆஃப் டி எவ்வளோ எடுத்திருக்கேன்? 16 t ஸ்கொயர், ஹைட் வந்து 400 feet. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதுதான். ஹவு லாங் த கேமரா ஃபால் பிஃபோர் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட்? கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது? அப்போ நான் டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஹைட்டோட வேல்யூ அவனே கொடுத்துட்டான், டோட்டல் ஹைட் எவ்வளோ. அப்போ 16 t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? 400. t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400 டிவைடட் பை 16. 400 டைம்ஸ் 4 டைம்ஸ் 425 டைம்ஸ். அப்போ t ஸ்கொயர் வந்து 25னா டீயோட வேல்யூ 5 செகண்ட்ஸ். இங்கே -5 எடுக்கக்கூடாது சரிங்களா? ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், பட் டைமை ஸோ +5 தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா? டைம் 5 செகண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் என்னது? வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி டியூரிங் த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்? ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் லாஸ்ட் 2 செகண்ட்ஸுக்கு. இப்போ இந்த வெலாசிட்டினாலே ஒரு வாட்டி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணுமா? செகண்ட் சப்டிவிஷன் ஆவரேஜ் வெலாசிட்டி. நான் கொஞ்சம் பெருசாக எழுதிட்டேன். average velocity ds by dt. அப்போ s of t is equal to 16 t square இல்லையா? இதை நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் in terms of t. அப்போ 16 into 2t1 இல்லையா? x ஸ்கொயர்னா 2 times of x power 1. அதே தான் நானும் இங்கே எழுதுறேன். 16 2s are 32t. இதை வந்து ஒரே லைன்லேயே எழுதிடலாம், பட் நமக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் கான்செப்ட் நம்ம 11th படிக்கல, இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா? ஸோ டிஎஸ் பை டிடியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஆவரேஜ் இன் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். இப்போ இந்த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னால் 2 டைம். ஒன்று லாஸ்ட்டாக ஹிட் பண்ணும்போது 5 செகண்ட்ஸு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே இதை கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் தான் 5 - 2 எவ்வளோ வரும்? 3 செகண்ட்ஸ். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆவரேஜ் வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி எழுதல பார்த்தீங்களா? புரியுதா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? லாஸ்ட்டில் 5 செகண்ட் ஆகும் ஹிட் பண்ண, அதுலேருந்து 2 செகண்ட். அப்போ வந்து 2 செகண்டை மைனஸ் பண்ணால் நமக்கு லோயர் லிமிட் தெரியணும் இல்லையா? அப்போ வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். v at 5 seconds plus velocity at 3 seconds divided by 5 minus 3. அதுதான் 2. அதான் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா? அப்போ v at 5 seconds, vt வந்து 32t. இதை சும்மா நான் மேலே எழுதியிருக்கனால சைடில் எழுதியிருக்கேன். அப்போ 32 into 5 plus 32 into 3 divided by 2. 32 into 5 எவ்வளோ? 10 balance 1 16 plus 96 divided by 2. 6 5 2 56 by 2 which is equal to 128 இல்லையா? இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி இன் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஃபீட் பெர் செகண்ட்னு எழுதிட்டா போதும் சரியா? இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட்?
hits the ground இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 5 செகண்ட்ல கிரவுண்டை ஹிட் பண்ணிடும். தேர்ட் சப்டிவிஷன் என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இல்லையா? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன? ds by dt. ds by dt ஓட வேல்யூ என்ன? 32t. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ்னா அட் 5 என்ன? லாஸ்ட் இல்லையா? கடைசியா ஹிட் பண்ணும்போது எவ்வளோ? ஸோ அட் t is equal to 5 seconds எவ்வளோ? இப்போ 32 into 5 which is equal to 160 feet per second லாஸ்ட்ல எழுதிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது. நமக்கு வந்து ஹிட் பண்ணும்போது 5 செகண்ட்ஸு, அப்போ நமக்கு என்ன ஃபங்க்ஷன் தெரியும் அதில் டி இருக்கிற இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த எல்லாருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.